ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அது பணியாரம் தான். பணியாரக்கல்லில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றிக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணியாரம் வந்து கொஞ்சம் தீஞ்சு போயிடும். அதனால தான் எப்படி பண்ணுறது காமிக்கிறேன். மீடியம் சைஸில் அடுப்பை வச்சுட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயை ஃபுல்லாக ஊற்றிடணும். எல்லா இதுலேயும் குழியிலையும் ஊற்றிட்டு இப்போ அதில் வந்து ஃபுல்லாக மாவெல்லாம் சேர்த்துடணும். இது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பணியாரம் தான் இன்றைக்கி நான் இது செஞ்சிட்ருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து எந்த வெஜிடபிள் வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் குடமிளகாவும் இதில் சேர்த்துட்டு இதை மூடி போட்டுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை திருப்பி விட்டுறணும். இதை ஃபுல்லாக அப்படியே நல்லா பார்த்தீங்கன்னா அது இப்படி திருப்பி விட்டிங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக வெந்திருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் நீங்கள் சேர்க்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். வெங்காயம் எது வேணால் நான் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தக்காளியும் கேப்சிகமும் அதில் சேர்த்துருக்கேன். இப்போ அது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே திருப்பி விட்டுட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு வெஜிடபிள் பணியாரம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நைட்டு டின்னருக்கும் எப்படி வேணால் இதை செஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம் பாருங்கள். எல்லாத்தையும் அதை அப்படியே திருப்பிடலாம். இந்த பணியாரத்துலேயே நம்ம எதில் வேணால் ஓட்ஸ் பணியாரம் அதெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் இதெல்லாம் இருக்குது. நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் எப்படின்றது நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். திருப்பிட்டு கொஞ்சம் அதில் மேலே எண்ணெய் ஊற்றினீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வெஜிடபிள் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ்.